ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நேரம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் என டீட்டெயில்டாக அனைத்து விஷயங்களையும் விரிவாக அனலைஸ் பண்ண போறோம். எனவே நமது ராசிக்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள நமது சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்கான பலன்களை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்க நண்பர்களுடைய அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்தந்த ராசியுடைய நேம்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்தந்த ராசி பலன்கள் உண்டான சேனல் வந்து ஓப்பன் ஆகும் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க. மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் பொழுது சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 2022ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி தினங்க. பெருமாள் வழிபாடு மாலை நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும், அதில் கலந்து கொள்ளுங்கள். சிவன் வழிபாடும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். திங்கட்கிழமை என்பதால் சிவன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே 10 குடைய சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வலுவாக இப்பொழுது காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு கணிசமான நல்ல லாபத்துடன் கூடிய அசைய சொத்துக்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சிகளுக்கு இந்த தினம் கண்டிப்பாக குறைவு இருக்காது. உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இந்த தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் வேலைகள் உங்களுக்கு நிறைய இருந்தாலும் நடுவே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கவும் நல்ல ஒரு முயற்சிகளை மேற்கொண்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வேலைகள் காரணமாக நைட் வந்து லேட்டாக வீட்டுக்கு போகிறத நீங்கள் தவிர்த்து விடுவது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியும் இதோ தரங்க அதை தரங்கன்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை கேட்காமையே இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கூகுள் பே அல்லது ஏதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. எனவே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நண்பர்களே. மாலை நேரத்தில் எதிர்பாராத வகையில் சில விருந்தினர்கள் உங்களது இடத்திற்கு வந்து கூட்டமாக சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே மாலை நேரத்திற்காக நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. வியாபாரம் மிக சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்பொழுது உங்களது வியாபாரத்தில் நீங்கள் காண முடியும். மேலும் அலுவலகத்தில் நான் பணிபுரியுறேங்க, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் தருவாங்க. கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு தராங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முக்கியத்துவம் அங்கே அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். மற்றவர்கள் யாரையும் நம்பாங்க உங்கள் நம்பி அந்த கூடுதல் பொறுப்புகளை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நண்பர்களே. இப்போ உங்களுக்கு கிடைக்குனாலும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குது. பண வரவுகள் வெவ்வேறு வகையில் இருக்கும். எனவே மன மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இந்த தினம் அதிகரிக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெஷலாக உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்கினியவருடன் சேர்ந்து இந்த தினத்தை ரொமான்டிக்காக மாற்ற முயற்சி செய்தால் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே காதல் வாழ்க்கை இந்த தினம் மிக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும் என்பதால் அதற்காக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த தினம் உங்களது வேலைகளுக்கு எது முன்னுரிமை தரணுமோ அந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்து நீங்கள் இனிமையாக பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது பிடித்த விளையாட்டை விளையாடலாம். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்கள் அன்பை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை மிகுந்த அன்பு காட்டுவார். அவர் அன்பு காட்டுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களையும் நீங்கள் மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பண வரவுகள் அதிகரிக்கும் என்பதால் அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க.
இன்றைய தினத்தை இன்னும் மகிழ்ச்சியானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலான்புடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை சப்போர்ட்டை கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு எப்படி அது பெனிஃபிட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமது பொதுவான ராசி பலன்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஒரு நண்பனாக தினசரி உங்களது வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக அமையும். எனவே அதை நீங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே பெறுவதற்கு இப்போவே நமது துலான்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா தான் முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது ஏர்லியர் ஆக்சஸ் நம்ம வீடியோக்கு இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. மேலும் இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டும் என்கரேஜும் நீங்கள் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எனவே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். புதியவர்களும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது துலான்புடைய சேனல் ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே. மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற தரப்போகிற அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றிகள். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே, அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியாக பலன்களை நமது துலாம் ராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது, யாரெல்லாம் நமது துலாம் ராசி அன்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் சமுதாயம் மற்றும் தொண்டு சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய அறிமுகங்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். மேலும் உங்களது திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் வருங்க நண்பர்களே. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களின் பாராட்டுகளை அள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வெற்றிகரமான தினமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் நல்ல நாள் தேடி இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதற்கான நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசில் இது வரைக்கும் ஒரு லட்சியமே இல்லாமல் நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் மனசில் புதிய லட்சியங்கள் உதயமாகக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. லட்சியத்தை நீங்கள் நிர்ணயிப்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அமையும் நண்பர்களே. உங்களது லட்சியங்களை நீங்கள் சிறு சிறு பாகங்களாக பிரித்து கொள்ளுங்கள். phase 1 phase 2 என்று நீங்கள் பிரித்து கொண்டு ஒவ்வொரு ஃபேஸாக கம்ப்ளீட் பண்ண முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களது லட்சியங்களை நீங்கள் இலக்குகளை விரைவில் எட்ட முடியும் நண்பர்களே. மனசில் சில இனம் புரியாத தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருக்கலாம். பேச்சுக்களில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் உழையுங்கள். கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. சில அலிச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பான சூழ்நிலையில் நிறையப்படுதுங்க. எனவே வியாபாரம் சம்பந்தமாக புதிய நபர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. இன்றைய தினம் உங்களது உடல் தோற்றப்பொழிவு எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்களது மனதில் உதயமாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவீங்கள். உங்களது தோற்றத்தை இன்னும் மெருகேற்றுவதற்கு நீங்கள் கூடுதலாக முயற்சிகள் செய்வீர்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் அந்த 1 மில்லியன் லைக் டார்கெட் அடைய முடியாதுங்கிறதுனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லாமல் லைக் பட்டனையும் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெற முடியும். நமது ராசி பலன்கள் துலாம் ராசிக்காக மட்டும்தான் வந்துட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லைங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் நான் தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் தெரிந்துக்கலாம் நண்பர்களே. மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.